கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 128வது சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீத வரிசையில் 9வது சங்கீதமாய் நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் நடந்தால் அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதத்துல 6 வசனங்கள் மாத்திரமே தான் இருக்கிறது. இந்த 6 வசனங்களுக்குள்ளே அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது வசனத்தை கவனிக்கும் போது சங்கீதக்காரன் என்ன அருமையா எழுதுறாரு: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யாராய் இருந்தாலும் சரி, அது சிறியவனோ பெரியவனோ, வாலிபனோ முதியவரோ, பணக்காரனோ ஏழையோ, எவராய் இருந்தாலும் சரி. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் ஒண்ணு. இரண்டாவது, பயந்து நடக்கிற மனிதன் கர்த்தர் காட்டும் வழியிலே நடக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய வழியில் அவன் நடக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. யாரெல்லாம் இப்படி ஜீவிக்கிறார்களோ அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல இதுல பார்க்கும்போது ஹாப்பி ஆர்ட் தௌ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். உண்மையான தெய்வீக சந்தோஷத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். அதே போல கர்த்தர் காட்டும் வழியிலே நடக்கிற அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். அந்த தாழ்மை நமக்கு வேண்டும். இது இரண்டும் இருக்கும் என்றால் நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு முந்தின சம்பவம் என்ன என்று கேட்டா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் ஏக சுதனும் உன் ஒரே பேரான குமாரன், உன்னுடைய நேச குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக நீ தகன பலியிட வேண்டும் என்று ஒரு காரியத்தை கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து எந்த விதமான மறுபேச்சும் பேசாமல், எதிர்பேசாமல், ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, வாக்குத்தத்தமான சந்ததியை தருவேன்னு சொன்னீரே, இந்த சந்ததியை கொடுத்தீங்க, இப்ப கொடுத்த பிறகு இந்த வாக்குத்தத்தமான சந்ததியாகிய ஈசாக்கு இப்போ வாலிபனா வந்துட்டான், இவனை வைத்துதான் சந்ததி விளங்கும் என்று சொன்னீரே, இப்பொழுது போய் இவனை தகனபலியிடும் என்று கேட்கிறீரே என்று சொல்லி ஆண்டவர்ட்ட வாக்குவாதம் செய்யவில்லை. மாறாக ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே தன் மூளைக்கு இடம் கொடுக்காமல் அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். நம்பினவன் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவர் தனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று நம்பினான். இன்னும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார், மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தேவன் என்று ஆபிரகாம் அவ்வாறாக விசுவாசித்தான். நான் தகன பலி இட்டாலும், என் மகனாகிய ஈசாக்கு மரித்தாலும் மீண்டும் என் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் தேவன் மேல் இருந்தபடினாலே உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் காட்டுகிற அந்த இடத்துக்கு கடந்து சென்று தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை தகன பலியிட முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். கையை ஓங்கும் பொழுதுதான், கத்தியை தூக்கி ஈசாக்கை பலியிடுவதற்கு கையை ஓங்கின பொழுதுதான் பரலோகத்திலிருந்து தேவன் ஆபிரகாமோட பேசினார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்க.
ஆபிரகாமை குறித்து தேவன் தாமே சொல்லுகிற சாட்சி, நீ இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றும் முடிய கீழ்ப்படிந்தபடியினாலே, எந்த கேள்வியும் எழுப்பாம, எந்த வாக்குவாதம் செய்யாம, முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து செய்தபடினாலே ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே, என்னை நம்பினபடினாலே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்காம விடவே இல்லை. பாருங்க, இதற்கு பிறகு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற விதத்தை கவனிங்க. அவர் சொல்றாரு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பேராலேயே அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. என் பேரால உனக்கு ஆணையிட்டு தருகிறேன், இவனமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு முக்கியமான காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், ஆண்டவரை விசுவாசித்தான், நம்பினான். இதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுதல். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது பரிசுத்தமான ஒரு பயம். அந்த பரிசுத்தமான ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் என்றால், அந்த தேவ பயபக்தி நமக்குள்ள இருக்கும் என்றால், அது இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தியை பார்த்து சொல்றாரு, தீமோத்தியுவே, நீ தேவ பக்தியுள்ளவனாய் வாழு, தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வாழு. ஏன்? அதுக்குள்ள காரணத்தை குறிப்பிடுகிறார். வாசியுங்கள் 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நல்ல கவனிங்க, தீமோத்தியை பார்த்து சொல்றாரு, வீணான பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காத, கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்காத, மாறாக நீ தேவ ஊழியக்காரனா இருக்கிறபடினாலே, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறபடினாலே, தேவனுடைய வார்த்தை தியானிக்கிறபடினாலே நீ என்ன செய்? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சொல்லிட்ட பிறகு அடுத்ததே சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நல்ல கவனிங்க, இம்மைக்கும் பிரயோஜனம் உள்ளது, மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் தேவ பக்தியில் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? சியோனிலே வாசம் பண்ண விரும்புகிறவர்கள், தேவனோடு நித்திய காலமாக ஆளுகை செய்ய விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் அதை விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் அதை விரும்புகிறவர். யாருக்கு இப்படிப்பட்ட ஆராதனை செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, யார் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தந்த கிருபையை தருவார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க முடியும். இப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க கடந்து வரும்போது தேவ பக்தி இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கா? நான் தேவனுடைய சமூகத்திலே போகிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கடந்து செல்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த தேவ பக்தி நமக்குள்ளே வர வேண்டும், தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு வர வேண்டும். இது வந்துச்சுன்னா போதுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய வீடு, அவருடைய ஆலயமாகிய அவருடைய வீடு எப்படிப்பட்ட வீடுனா, சகல நன்மைகளையும் உடைய வீடாய் இருக்கிறது. இம்மைக்கு தேவையான நன்மைகளும் அவர்கிட்ட உண்டு, மறுமைக்கு தேவையான நன்மைகளும் அவரிடத்தில் உண்டு.
யாரெல்லாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆக்கியே தீர்வார். இன்றைக்கு நீங்க திருப்தி ஆக்கப்பட்டவர்களை தான் கடந்து சொல்வீங்க. தேவனுடைய நன்மைகளை நீங்கள் ருசிப்பீர்கள். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கவனிங்க. சங்கீதக்காரன் அதை குறிப்பிடாமல் இல்லை. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எழுதும் போது சொல்றாரு, 2ஆம் வசனத்தை கவனிங்க. முதலாவது என்ன செய்கிறார்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க. முதலாவது தேவன் நம்மை தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிறார். தேவனுக்கு நீங்க பயந்தீங்கன்னா முதல்ல உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு நாள் சோம்பேறியா இருக்கவே மாட்டான். அவன் நல்ல பிரயாசப்படுவான். நல்ல பிரயாசப்படுவான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? தன் வேலையிலே ஜாக்கிரதையுள்ளவனா இருப்பான். சோம்பேறிகள் என்ற ஒரு வகுப்பார் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் என்ன தெரியுமா? வேலை செய்ய ஆயத்தமா இல்ல. அவர்கள் சுகபோகமாய் வாழணும்னு வாஞ்சிக்கிறார்கள். குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. அதுக்கு பேர் தான் சோம்பேறி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் சுகபோக பிரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுகபோகமாய் வாழ விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ விரும்புகிறவன் உயிரோடு செத்தவன். உயிரோடு செத்தவன். ஆனால் இன்னொரு வகுப்பார் இருக்கிறார்கள். அவர்கள் சுறுசுறுப்பாய் நன்றாக வேலை செய்வார்கள். ஆனா இந்த வகுப்பாரிலும் 2 வகையான மக்கள் உண்டு. ஒன்று தன்னுடைய கரத்தை நம்பி, தன்னுடைய பலத்தை நம்பி, தன்னுடைய ஞானத்தை நம்பி கிரியை செய்கிற மனிதர்கள். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முற்றும் முடிய அவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளவே மாட்டான். இந்த வகையான மக்கள் இருக்கிறார்கள். இரவும் பகலும் உழைப்பார்கள். இரவும் பகலும் உழைப்பார்கள். இவர்களை தான் வர்க்கஹாலிக் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்காது. தங்கள் பிரயாசத்தினாலே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. தங்கள் ஞானத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதன் முடிவு என்ன தெரியுமா? மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். மரணத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். தேவனை விட்டு யுகாயுகமாய் பிரித்து விடும். இந்த உலகத்துல வேணா சாதிச்சிடலாம். ஆனால் தேவனோடு மறுமையிலே வாழ முடியாது. ஆனால் இன்னொரு வகுப்பார் அப்படிப்பட்ட மக்கள்ல காணப்படுகிறார்கள். இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள். ஒன்று சொல்லட்டும், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒரு நாள் சோம்பேறிகளாய் இருக்கவே முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் வேலை செய்தே கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு வேலை செய்ய வேண்டிய நேரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம வீணடிச்சிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் வீணடித்து விட்டோம் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் ஒன்று சொல்லட்டும், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பயந்து என்னை முன்னிறுத்தி காரியத்தை செய்கிறபடினாலே நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். நீ அதை சாப்பிடுவாய். எந்த தேவ பக்தனையும் பாருங்க, தாவீதானாலும் சரி, ஆபிரகாம் ஆனாலும் சரி, ஈசாக் ஆனாலும் சரி, தானியேல் ஆனாலும் சரி, எல்லாரும் நல்ல தங்கள் வேலையில ஜாக்கிரதையாய் இருந்தார்கள். தங்கள் வேலையில உண்மையாய் இருந்தார்கள். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன் வேலையில் எல்லாம் உண்மையுள்ளவனாயிருந்தான். அதனாலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். மோசேயை குறித்து தேவன் தாமே வாக்கு கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். மோசேயன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கர்த்தர் அந்த மோசேயை ஆசீர்வதித்து தம்முடைய ஆசாரியனாய் தேவன் நிலைநிறுத்தினார். மோசேயின் பாட்டு இன்றைக்கும் பரலோகத்திலே அந்த பாட்டு ஒலிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? மோசே தன் வேலையிலே ஜாக்கிரதையாயிருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு நாள் சோம்பேறியா இருக்கவே முடியாது. அவன் தன் வேலையிலே ஜாக்கிரதையாயிருப்பான்.
இன்றைக்கு யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஆராதனைக்கு நான் வருகிறேன், தேவனை தொழுது கொள்ள வருகிறேன், என் வேலையில நான் ஜாக்கிரதையுள்ளவனா இருக்கிறேனா? நான் என் வேலையில உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், எப்படியாவது எனக்கு அந்த கிருபை தாங்க, நான் உண்மையுள்ளவனாய் ஜீவிக்க விரும்புகிறேன், உண்மையுள்ளவனாய் ஜீவிக்க விரும்புகிறேன். அப்படி செய்வீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன உண்டாகும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நல்ல கவனிங்க, 2 காரியம் உங்களை தொடர்ந்துட்டே வரும். பாக்கியம், நன்மை. பாக்கியம், நன்மை. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். 2வது காரியத்தை கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார். மனைவியை குறித்து பேசும்போது சொல்றாரு, மனைவி எப்படி இருப்பாளா? வீட்டு ஓரங்களில், வீட்டுக்குள்ள. சாராள் ஆபிரகாமோடு கூடாரத்தில் தங்கினார். சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி ஆபிரகாமோடு இசைந்து வாழ்ந்தாள், இணைந்து வாழ்ந்தாள். எத்தனை அற்புதம்! கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காம விடல. நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிப்பார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியாய், திராட்சை கொடியை போல இருப்பாள். கனி தரும் திராட்சை கொடி. திராட்சை கொடி எப்படிப்பட்ட திராட்சை கொடி? கனி தரும், நல்ல கனி கொடுக்கிற திராட்சை கொடியை குறித்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு. இப்ப பாருங்க, திராட்சை ஒரு செடியினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, இது யார மகிழ பண்ணும்? ராஜாக்களையும் மனுஷரையும். திராட்சை செடி, கனித்தரும் திராட்சை கொடி எப்படி இருக்கும்னா, நல்ல திராட்சை கனியை கொடுக்கும். அந்த திராட்சை கனியிலே ரசம் இருக்கிறது. அந்த ரசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது, அந்த திராட்சை செடி சொல்லுது, என் ரசத்தினாலே யார் மகிழ்கிறாங்க? ராஜா மகிழ்கிறான், மனுஷனும் மகிழ்கிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவர் மகிழ்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கனி தரும் திராட்சை செடி. இன்னைக்கு மனைவி அப்படிப்பட்டவளாய் தேவன் வைப்பார் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற குடும்பமாய் மாறும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு குடும்பமாய் மாறும். சாராளுடைய நல்ல விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் சொன்ன மாத்திரத்திலே எப்படிப்பட்ட வேலையாய் இருந்தாலும் எந்த விதமான மறுபேச்சும் பேசாமல் அப்படியே செய்கிற மகள் தான் சாராள். ஒரு விசை ஆண்டவர் வருகிறார், 3 புருஷர்கள் வருகிறார்கள். இவர்கள் ஆண்டவர் என்று ஆபிரகாமுக்கும் தெரியாது. அப்படியே பார்க்கிறாரு, 3 பேர் வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் வரும் பொழுது ஆபிரகாம் தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. ஐயோ பாவம், வெயில் உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கு, களைச்சு போய் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஓடி போய் அந்த 3 பேரையும் தன்னுடைய கூடாரத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தின் கீழே நிழலிலே அவர்களை உட்கார வைத்து அவங்க பாதங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுத்து நல்லா கழுவி சுத்தி அவங்களை பண்ணிட்டு இலைப்பார பண்ணிட்டு சொன்னாரு, கொஞ்சம் உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஏதாவது முன்னாடியே மனைவிக்கு சொன்னாரா? சொல்ல. நேரா ஓடுறாரு. சாராள், 3 பேர் வந்திருக்காங்கப்பா, யாரு எவரு ஒன்னும் தெரியாது, 3 பேர் வந்திருக்காங்க, சாப்பாடு பண்ணுமா, அப்பத்தை சுடு அப்படின்னு சொன்னே. சாராள் எந்த பேச்சும் பேசுமா, டக் 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 டக். எத்தனை மாவா? 3 படி மெல்லிய மாவு. அது பாத்தீங்கன்னா அநேக பேர் சாப்பிடக்கூடிய மாவு. இங்க 1 கிலோ மாவ பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு.
அந்த அம்மா 3 படி மாவை பண்ணிட்டு, ஏன்னா 3 புருஷங்க வந்தாங்க, யாருன்னு தெரியாது, வெளி ஆளுங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. 3 படி மாவு நல்லா சாப்பிட்டுட்டோம், திருப்தியா சாப்பிட்டுட்டோம். என்ன எண்ணம் பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் வந்தாலே நம்ம கணக்கு போடுறோம், எப்படி பண்றது? 10 பேர் வந்தா கணக்கு போடுறோம் இல்ல? ஆனா 3 புருஷர்களுக்கு எத்தனை மாவு? 3 படி மாவு. நல்லா கவனிங்க. இத்தனையும் பண்ணிட்டு அந்த அம்மாக்கு வயசு அப்போ எவ்வளோ? 89. ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 99. 99, 89. ஆனா கூட கவனிங்க, திருப்பி அடுத்தது அவர் பாருங்க, ஆபிரகாம் இப்படி சொல்லிட்டு கை காட்டிட்டு ஓடல, நேரா ஓடுறாரு. எங்க? அங்க போறாரு. அங்க நல்லா கன்றை பிடிக்கிறாரு. அத அத சமைக்க சொல்றாரு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓடி வந்து கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிட்டு, உன் மனைவி எங்கப்பா, சாராள் எங்கன்னு கேட்டா, உள்ள கூடாரத்துக்குள்ளதான் இருக்கா. அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் இருக்கும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, சாராள் எந்த மறு பேச்சு பேசாம ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடினால அவள் ஆபிரகாமோடு இசைந்த ஒரு அருமையான துணைவியா இருந்தபடினால அவள் எப்படிப்பட்டவளா இருந்தா தெரியுமா? கனி தரும் திராட்சை கொடியாய் இருந்தார். அதனாலே யார் மகிழ்ந்தார்கள் என்று சொன்னா, தேவன் தாமே மகிழ்ந்தார், தேவதூதர்கள் மகிழ்ந்தார்கள். இந்த காரியத்தை சொன்ன பிறகுதான் எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி உபசரித்தவர்கள் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. நல்ல கவனிங்க, அவர்கள் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்தார்கள். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நான் வாரேன்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டு வர மாட்டாரு, இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டாரு. அந்நியர்களாய் காணப்பட்டாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியான அந்த பாரத்தை கொடுத்தாங்க. என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அத மறுபேச்சின்றி செய்ய ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் அது மூலமா மகிமைப்படுவார். மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இப்ப அடுத்து சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உன்னோட கூட இசைந்து இருப்பார்கள். அல்லேலூயா. உன்னோட கூட இணைந்து இருப்பார்கள். பிள்ளைகள் கூட இருந்து அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது அது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியிலே என்ன இருப்பாங்க? சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. சாதாரண மக்கள் இருக்க மாட்டாங்க. ஒலிவ மர கன்று. ஒலிவ மரம் அது எதை காட்டுகிறதுனா, அழியாமையை காட்டுகிறது, பசுமையை காட்டுகிறது. ஏன்னா நோபாவின் காலத்திலே ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு, தேவ கோபாக்கனை வந்தது. அந்த தேவ கோபாக்கனை தப்பித்த ஒரே ஒரு மரம் என்று சொன்னா ஒலிவ மரம் என்று சொல்வேன். அது உயிரோட இருந்தது. அந்த கோபாக்கனையில் அது மடிந்து போகவில்லை. நீங்க நல்ல கவனிங்க, உன் வீட்டின் பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக, தேவனுடைய சந்தோஷத்திலே களி கூறுகிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் எப்போ நமக்கு சந்தோஷமா மாறுவாங்க தெரியுமா? அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கும்போது அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற அர்த்த ஆசீர்வாதம், அவர்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சத்தியத்திலே நடப்பார்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஜீவிப்பார்கள். அப்படின்னா நம்ம இப்படி ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த விதமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல பாருங்க. 4வது வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை தவிர்த்து பாருங்க, அடுத்ததாக சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதுவரைக்கும் தனிப்பட்ட ரீதியில தேவன் ஆசீர்வதிக்கிறார். குடும்ப விஷயத்துல குடும்பத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். அதுக்கு மேலான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. எங்க இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்? நானு சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சீயோன் என்பது
தேவன் தங்கும் ஸ்தலம், தேவன் வாஞ்சிக்கும் ஸ்தலம். இதை நாம் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. சீயோன் தேவனுடைய தாபரம் ஸ்தலம், அது தேவன் தங்குகிற இடமா இருக்கிறபடினாலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க. ஏன்னா நம்ம எதை விரும்புறோம்? தேவன் தங்கும் இடத்தை தான் விரும்புறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் என்ன செய்வான்? தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது என்ன தெரியுமா தேவன் செய்வார்? நம்மை அவருடைய புஸ்தகத்திலே எழுதி விடுவார். நல்லா கவனிங்க, எப்படி எழுதுகிறார் என்று சொல்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 87 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். நல்ல கவனிங்க, சியோனிலே பேர் எழுதப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? என் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் புத்தகத்திலே நம்முடைய பேரை எழுதி வைத்து விட்டாரா? நீங்கள் சியோன் வாசிகளாய் மாறணும். எப்ப நம்ம சியோன் வாசிகளா மாறணும்? என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய பாவத்திற்காக நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், எனக்காக நீ கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினீர், என்னை கிருபையாய் மன்னித்தரலும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். நம்மை தம்முடைய ஸ்வீகார புத்திரனாய் மாற்றுகிறார். மாற்றின உடனே என்ன செய்கிறார்? தேவன் தாமே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை எழுதி வைக்கிறார். நம்ம சீயோனின் வாசிகளாய் மாறுகிறோம். இப்ப நம்முடைய பெயர்ல எங்க எழுதப்படுது? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது மாத்திரமல்ல, நமக்கு இன்னொன்னு ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். முதல்ல என்ட்ரி என்ன ஆகுதுன்னா, பிறந்த உடனே என்ட்ரி இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பேர் என்ட்ரி ஆகுது. நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையில சேர்க்கப்படும் பொழுது உங்க பேர் எங்க எழுதப்படுது? பரலோகத்தில் எழுதப்படுது. சரியா? இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்வார்கள், அதுக்கப்புறம் சம்பாஷிப்பார்கள், ஐக்கியப்படுவார்கள், தேவனுடைய சபையில வந்து தேவனை ஆராதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து என்ன வசனம் சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்று ஒரு ஞாபக புஸ்தகத்தை நான் வைத்திருக்கிறேன். மல்கியாவினுடைய 3 அதிகாரம் 16 வசனத்துல நான் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞாபக புஸ்தகம் என்பது பரலோகத்துல இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம், அதற்கு பிறகு ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்திலே தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன சம்பாசிக்கிறோமோ, என்ன காரியங்கள் செய்கிறோமோ, என்ன தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமோ இந்த பூலோகத்துல, அதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். எதுக்காக எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? நம்ம அவரை சந்திக்கும் நாள் வரும். அந்த சந்திக்கும் நாள்ல தேவன் என்ன செய்ய போறாரு? தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கும் பிரியமில்லாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கும், தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியே தீர்வார். தேவன் அந்த நாளுக்காக தான் ஞாபக புஸ்தகத்தை நமக்கென்று திறந்து வைத்திருக்கிறார். அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய பெயரை எழுதுகிறார். எத்தனை சந்தோஷமான காரியம் கவனிங்க. இந்த 2 புத்தகத்திலும் நம்ம பேர் இருந்தாதான் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும். தீட்டுள்ளதும் அசுத்தம் உள்ளதும் பயமுள்ளதும் அவிசுவாசம் உள்ளதும் ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆனால் யார் மாத்திரமே பிரவேசிப்பார்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்படுதோ அவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் தேவனுக்கு கொடுத்துக்கிறார். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு தேவன் இன்னொன்னு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை என்ன சொல்றாருன்னா, சியோனிலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு, எருசலேமின் அந்த சந்தோஷம் நீ கண்டு கொண்டே இருப்பா. யாரெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்கிறாங்களோ அவங்க தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னொரு ஆசீர்வாதத்தை என்ன தர்றாருன்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த பூலோகத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மை சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன்.
நீங்கள் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அவங்க உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். யோபு என்ற பக்தன் இருந்தார். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை எத்தனை தலைமுறை பார்க்க வைத்தார் தெரியுமா? வாசிங்க யோபு அதனுடைய 42ஆம் அதிகாரம். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? கர்த்தர் தாமே சாட்சி கொடுத்த நல்ல ஒரு நபர். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல, யார யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் சொல்ற ஒருவன் அவனை போல இல்லப்பா. இப்படி கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? யோபு தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். அது அவனுக்கு கிரீடமாய் மாறிற்று. இன்னைக்கு தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுக்கு பயப்படுகிற காரியம் ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று மறந்துடாதீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பேதுரு நமக்கு கட்டளையா கொடுக்கிறார், தேவனுக்கு பயந்திருங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறதே என்ன தெரியுமா? எனக்கு பயந்து நடப்பாயா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயா என்றுதான் எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்வோம் என்றால், இப்படி நம்ம ஆண்டருக்கு பயந்து பயத்தோடும் பக்தியோடும் நாம் வாழ ஆரம்பிச்சோம்னா நம்முடைய ரட்சிப்பை என்ன செஞ்சிடலாம்? பூரண படுத்திடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதான் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த காலவெளியில தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்க எனக்கு கிருபை தாங்க. நான் இனிமேல் உமக்கு பயந்து ஜீவிப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த வேலையில நாம் தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாய் தேவனை ஆராதிக்க கடன் சொல்வோம்.